ஜெய் சாய்ராம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் திங்கட்கிழமை சிவபார்வதிக்கு விரதம் இருக்கிறதுனால நமக்கு என்ன பலன், அந்த வேண்டுதல் நிறைவேறதுக்காக நம்ம எப்படி விரதம் இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஷேர் பண்ணுறேன். என்னோட பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். 16 திங்கட்கிழமைகள் சிவபார்வதியை நினச்சி விரதம் இருந்து பிரார்த்தனை செஞ்சோம் அப்படின்னா எவ்வளவு மன கஷ்டங்கள் உங்ககிட்ட இருந்தாலும் அது சுலபமாக நீங்கிரும். நம்மக்கிட்ட இருந்து சிவனை வணங்குறவங்க விரதம் இருந்து அப்பனை காலையில் வீட்டில் நித்திய பூஜையிலும் மாலையில் கோயிலுக்கு போய் சிவனை வணங்கிட்டு வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு மறுபிறவியே இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சிவனுக்கு பிடிச்ச நாள் திங்கட்கிழமை. விரதம் என்ன சாப்பிடாம இருக்கணும்னு அவசியம் இல்லை. அசைவம் தொடாமல் வேற எதுவும் தவறான பழக்கங்களை செய்யாமல் அன்றைய தினம் திருநீர் அணிஞ்சு சிவனையே வணங்கினாலே போதுமானது. அதே போல் நம்ம தங்கம் வைரம் இவற்றால் கூட பயமே தவிர பாதுகாப்பும் இல்லை. ஆனால் கழுத்தில் ருத்ராட்சம் இருக்கிறதே அதுக்கு உள்ள சக்தி உலகத்துல எதுக்குமே இல்லை. அவ்வளோ மகிமை, அவ்வளோ சக்தி வாய்ந்தது. 32 ருத்ராட்சம் கொண்ட 5 முகம் கொண்ட ருத்ராட்ச மாலையை அணிஞ்சோம் அப்படின்னா எதிரியும் நம்மளை பார்த்து வணங்குவாங்களாம். தினமும் தவறாது நெத்தியில திருநீர் பூசுபவங்களுக்கு நான் என்ற அகந்தை முற்றிலும் அழிக்கப்பட்டு அன்பே வடிவாய் அப்படின்ட்டு வாழ்வாங்க. சோமவாரம் அப்படிங்கிறது திங்கட்கிழமையை குறிக்குது. 16 திங்கட்கிழமை சிவபார்வதியை நினைச்சு விரதம் இருந்து பிரார்த்தனை செஞ்சா எவ்வளவு மன கஷ்டங்களும் உங்களிடமிருந்து சுலபமாக நீங்கிரும். சோமவார விரதத்தை செஞ்சுட்டு வர்றவங்க எப்போதுமே எப்போ வேண்டுமானாலும் எந்த திங்கட்கிழமை வேண்டுமானாலும் நாம துவங்கலாம். அதெல்லாம் கணக்கு கிடையாது. திங்கட்கிழமை இருந்தா போதும். அது வளர்பிறை தேய்பிறை எந்த திங்களா இருந்தாலும் இருக்கலாம். திங்கட்கிழமை அன்று அதிகாலையில நீராடி மாலை வரை உபவாசம் இருந்து சிவபார்வதியை பூஜைகள் செய்யணும். ரொம்பவே எளிமையான விரதம் தான். ஆனா பலன் பார்த்தா அதிசயிக்கிற மாதிரி அந்த அளவுக்கு பெரிய பலனா இருக்கும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் சூழ்நிலை இந்த விரதம் மேற்கொள்றவங்களுக்கு கட்டாயம் நிச்சயமாக உருவாக்கி தருவாங்க அந்த சிவபார்வதி. அன்றைய நாளில் சிவபெருமான் பார்வதி தேவியுடன் இணைந்த படம் எடுத்துக்கோங்க. வில்வ அர்ச்சனை செஞ்சு லிங்காஷ்டகம் படிக்கலாம். அல்லது சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவிக்கு உரிய மந்திரங்களை நீங்க ஜெபிக்கலாம். முழுமையாக விரதம் இருக்க முடியாதவங்க நீர் ஆகாரத்தை உணவாக எடுத்து பழச்சாறு, பால், பழம் இதை எல்லாத்தையுமே தாராளமா எடுத்து இருக்கலாம். வில்வ இலைகள் கிடைக்காதவங்க தோஷம் போக்கும் செவ்வரளி மலர்கள், அப்புறம் முக்கியமானது பார்த்தீங்கன்னா சங்குப்பூ இருக்குது இல்லைங்களா, அது உங்க வீட்டில் இருக்கிற பூக்கும் அப்படின்னா உங்க வீட்டில் இருக்குதுன்னா கூட அது கூட சிவபெருமானுக்கு வச்சு அர்ச்சனை செய்ய ரொம்ப உகந்த மலர் தான். நிறைய பேர் வீட்டிலேயே வச்சிருப்பாங்க. அப்படி இல்லாட்டி ஒன்றும் பரவாயில்ல, செவ்வரளி பூ போடுங்க. வில்வ இலை கிடைச்சா வில்வ இலை போடுங்க. மலர்கள் எதுவாயினும் போட்டு அர்ச்சனை செஞ்சுக்கலாம். நாம நெய்வேத்தியமாக பழங்களையும் உங்களால் முடிஞ்சா பாயாசம், சர்க்கரை பொங்கல் இது போன்ற ஏதாவது ஒரு நெய்வேத்தியத்தை நாம படைக்கலாம். அந்த தினத்துல பார்த்தீங்கன்னா சிவன் கோயிலுக்கு போய் அர்ச்சனை செஞ்சு வழிபட்டுட்டு வாங்க. மாலை நேரத்துல சிவ ஸ்லோகம் மனசுக்குள்ள நீங்க உச்சரிச்சுட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாயந்தர நேரத்துல தீபமேற்றி தூப தீப ஆராதனை எல்லாமே காட்டி வீட்டில் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ இருக்குது, சிவலிங்கம் இருக்குது, எதுனாலும் ஓகே. ஆனால் சிவன் பார்வதியோடு இருக்கிற ஃபோட்டோ இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இது போல் தொடர்ந்து 16 திங்கட்கிழமைகள் விரதம் இருந்து சிவபார்வதியை வணங்கினீங்க அப்படின்னா நிச்சயம் உங்களோட வேண்டுதல்கள் நிறைவேறும். இந்த விரதத்தை நீங்கள் முடிப்பதற்குள்ளாக கணவன் மனைவிக்குள்ள நல்ல புரிதல் உண்டாகும், அந்யோன்யம் அதிகரிக்கும். ஏன் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம்
கணவன் மனைவிக்குள்ள எங்கே பார்த்தாலும் எந்த வீட்டில் பார்த்தாலும் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஒரே சண்டை பிரச்சனையாக தான் இருக்கும். எவ்வளோ கல்யாணம் ஆகி 1 வருஷமாகட்டும் 9 வருஷமாகட்டும் எவ்வளோ வருஷங்கள் ஆயிருந்தாலும் இதுக்கு மட்டும் குறைபாடே இல்லைங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை வீட்டில் அந்த நிம்மதி இல்லாமல் இப்படி இருப்பாங்க. ஆனால் இந்த விரதம் மட்டும் இருந்து பாருங்களேன், உங்கள் குடும்பத்தில் எவ்வளவு ஒற்றுமை, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எவ்வளோ ஒற்றுமையாக இருப்பீங்க. குடும்பமே ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நல்லாவே இருக்கும். நீங்கள் நல்லபடியாக இந்த பூஜை இருந்து உங்கள் குடும்பத்தோட மகிழ்ச்சியாக இருக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் ஆன்மீக பதிவுகள் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.